வணக்கம். நான் அனுபதா பேசுகிறேன். இன்றைக்கி அப்பம் எப்படி செய்யறதுன்றதை பற்றி சொல்ல போகிறேன். அது அப்பம் 3 விதமாக பண்ணலாம். இடித்த மாவில் பாகு செலுத்தி பண்ணலாம். இதுதான் கல்யாண வீட்டிலெல்லாம் பண்ணுவாள். 2வது கோதுமை மாவும் அரிசி மாவும் கலந்து போடுறது. 2 பங்கு கோதுமை மாவு, 1 பங்கு அரிசி மாவு கரைச்சிட்டு அப்பம் வாக்கலாம். அதே போல் கோதுமை மாவு கரைக்கும் போதும் கோதுமாவு 2 பங்கு 1 பங்கு அரிசி மாவு அதோட வெள்ளத்தை கரைச்சிடணும். நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்தால் கல்லெல்லாம் போயிடும். அந்த தண்ணியில் இந்த மாவை கரைச்சிண்டாக்கா அதுக்கும் இதே போல் இது வெள்ளம் ரொம்ப தாங்காது. அதனால கொஞ்சம் இதோட 1/4 பங்கோட கொஞ்சம் கம்மியாக வெல்லம் போட்டுட்டேன்னா அந்த வெள்ளை தண்ணியிலையும் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிட்டு வாத்தோம்னாலும் நல்லா வரும். தண்ணிக்கு பதில் வெள்ளை தண்ணியும் ஊற்றி கரைச்சி அப்பம் வாத்துக்கலாம். இன்னொன்று 3வது விதம், 1 டம்ளர் அரிசி போட்டால் 1 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் போட்டு நல்லா விழும்போது 1 மூடி தேங்காய், சின்ன தேங்காயில் 1 மூடி தேங்காய் எல்லாத்தையும் போட்டு விழும்போது நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு ஒரே சீராக கரைச்சின்னு அப்பம் வாத்தோம்னா நல்லா அப்பம் வைப்போம். இந்த அரைச்ச மாவில் அப்பக்காரில் போட்டு வாத்தாலும் நல்லா குண்டு குண்டாக பதிர நல்லா வரும் அப்பம். அப்போ குழி பணியாரத்தில் வேணாலும் போட்டுக்கலாம், எண்ணெய் சட்டியில் வேணாலும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி அப்பம் வாக்கிறதுன்றதை காட்டுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு அப்படி வரலட்சுமி பண்டிகை, ஆவணி அவசரம் எல்லாம் வருது. எல்லாத்துக்கும் அப்பம் தேவை. அதனால் முதல்ல கோதுமை மாவும் அரிசி மாவும் கலந்தது. இது தனி அரிசி மாவு, தேங்காய், வெந்தயம். இது வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. இப்படி வந்திருக்கு, ஜோரம் வந்திருக்கு. நல்லா அப்போ நல்லா ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்தோம்னா நல்லா பார்த்தா சுவையான அப்பம் நல்லா வந்துருக்கு. இது கோதுமையும் அரிசி மாவும் கலந்தது. அது இந்த மாதிரி பதிராக வரும். இது இந்த மாதிரி வரும். 2க்கும் வித்தியாசமாக இருக்கும். 2க்கும் இதை அப்பக்காரில் புத்தினா இன்னும் உங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே பிரிச்சதுனா நல்லா பதிரோடு வரும். எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. எண்ணெய் வேண்டான்ற வரைக்கும் இந்த எண்ணெய் காரிலேயே அப்பக்காரிலேயே குத்தி கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். பண்டிகைனால வரலட்சுமி விரதம், ஆவணி ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் அப்பம் வேணும். ஸ்ரீ ஜெயந்திக்கு எல்லாத்துக்குமே அப்பம் தேவையானது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அமுக்குங்க.